ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அண்ணி அழுதுட்டு வர மாதிரி தெரியுது. புனிதா ஏதாவது சொன்னாளா? பழக்கமா நான் நம்பி மாமாக்கு இந்த டைம்ல பால் எடுத்துட்டு போவேன். இன்னைக்கும் அப்படிதான் எடுத்துட்டு போனேன். அங்க புனிதாக்கா, அண்ணங்க, அத்தை எல்லாருமே இருந்தாங்க. இப்போ நான் கொடுத்ததும் அந்த பாலை வாங்கி அமைதியா குடிக்கிற மாமா என் கையில வச்சிருந்த டம்ளரை தட்டி விட்டாரு. என்னது தட்டி விட்டாரா? அப்பாவை எப்படி பண்ணாரு? ஆமா மாமா, அது மட்டும் இல்ல, என்ன மாமா என்ன சொன்னாரு தெரியுமா? நான் கேட்டவலாம், இனிமே நான் அவருக்கு எதுவுமே கொண்டு போய் கொடுக்க கூடாதான். கொடுத்தாலும் அவரு குடிக்க மாட்டாராம். அண்ணி நீங்க கேட்டவங்கண்ணா இந்த அம்மா ரொம்ப நல்லவங்களாமா? மாமா அப்படிதான் சொன்னாரு மணி. இனி புனிதாக்கா தான் மாமாக்கு எல்லாமே எடுத்துட்டு போகணும்னு மாமாவே சொல்லிட்டாரு. வீடு அமைதியா இருக்குன்னு நினைச்சு நம்ம நினைச்சது நல்லாவே வேலை பார்க்குதே. கேட்டியா சரவணா? இந்த அம்மா நல்லவங்களா, அண்ணி கெட்டவங்களா? இதெல்லாம் பார்க்க உனக்கு எப்படிடா தெரியுது? இது என்னடா இது கொடுமையல்ல இருக்கு. அப்பா எதுக்குமா அப்படி பேசினாரு? அப்பவா இதை பேசல சரவணா, எல்லாம் இந்த அம்மா வச்ச செய்வின அதான் வேலை செய்யுது. அதான் ஞாபகமே இல்லாத அப்பாவுக்கு இந்த அம்மா பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த பாருங்க, பத்திர விஷயத்திலே நீங்க நிறைய பேசிட்டீங்க. திரும்பவும் பேசி புனிதாவை காயப்படுத்தாதீங்க. எப்படி 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 இந்த அம்மாவை நாங்க காயப்படுத்துறோமா? இதோ அழுதுட்டு நிக்கிறாங்களே, இதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இவ வச்ச செய்வன நல்லா வேலை செய்து போல இருக்கே. டேய் சரவணா, வாய் மூடுறா. வீட்டுக்கு வந்த அவரே இது செய்வனே இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? மாமா, இந்த காலத்துல செய்வன் அது இதுன்னு சொல்லாதீங்க. என் அண்ணி நீங்க சொல்ற மாதிரி ஆள் கிடையாது. நீங்க எப்பவுமே உங்களை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. ப்ளீஸ் மாமா, அண்ணி இனிமே அப்படி சொல்லாதீங்க. உன் அண்ணிய வேற எப்படி சொல்லணும்? இல்ல சொல்லு, வேற எப்படி சொல்லணும்? உன்கிட்ட பல தடவை வான் பண்ணிட்டேன், புனிதாவுக்காக பறிஞ்சு பேசி என்கிட்ட வராதான்னு. இன்னொரு முறை புனிதாவுக்காக என்கிட்ட பேசின அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மணி, இப்ப மட்டும் நீ எப்படி இருக்க? ஐயோ என்னடா இது, நிறுத்துங்கடா. இப்படி பேசிக்கிட்டு அவர் தன்னினைவு இல்லாம ஏதோ நிதானம் தெரியாம பேசிட்டாரு. அத போய் பெருசு பண்ணிக்கிட்டு விடுங்கப்பா. நிதானம் தெரியாம பேசிட்டாரா? யாரு? நம்ம அப்பாவா? அது எப்படி எங்களை யாரே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாப்பா? அக்காவை மட்டும் நல்லவங்கன்னு சொல்றத ஞாபகம் வச்சிருக்காரு. நல்லா கேளுங்க மாமா, எல்லாமே மறந்து போற ஒருத்தருக்கு நல்லவங்க கெட்டவங்க மட்டும் எப்படி தெரியும்? அதுவும் புனிதா கதை நல்லவங்க, நான் கெட்டவன் சொல்ற அளவுக்கு மாமாக்கு ஞாபகம் இருக்கும்னு இன்னைக்குதான் எனக்கே தெரியும். எனக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றாங்கன்னு எனக்கு இப்பதான் தோணுது. அப்பாவும் இவளும் சொத்துக்காக போடுற டிராமா இது. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, நீங்க தான் யாருமே நம்பல. சரவணா, உண்மையிலேயே அப்பா அடையாளம் தெரியாம தான் இப்படி எல்லாம் பேசுறாரு. நல்லா இருக்கு இந்த காமெடி. இந்த அம்மாவை அவருக்கு அடையாளமே தெரியலையா? நல்லா இருந்தா அப்படி ஓரமா போய் உட்காந்து சரிங்க. புனிதா சொல்றதான் உண்மை. நம்புறதா நம்புங்க. தெய்வான, என்ன நம்பு தெய்வான. அப்பா இப்படி பேசுவாருன்னு எனக்கே தெரியாது. அண்ணி, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி நடந்ததுதான் நிஜம். அப்பா பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருவேளை சொத்து பத்திரத்தை எல்லாம் புனிதாவுக்கே கொடுத்துருப்பாரு அண்ணி. மாமா லட்டு லட்டா மேட்ர அள்ளி போட்டுட்டே இருக்காரே. இந்த ஒரு விஷயம் போதும். இதை வச்சு புனிதாவை என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அப்படி மட்டும் நடந்தது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தெய்வான, மணிகண்ட சொன்னா நீ அப்படியே நம்பிடுவியா? அப்படிலாம் எதுவுமே இங்க நடக்கல. முதல்ல நாம பேசிட்டு இருந்ததை வச்சு மட்டும்தான் அப்பா உன் மேல கோவப்பட்டாரு. பொய் சொல்லாதீங்கக்கா.
நான் எதுவுமே பேசல. நீங்க எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தீங்க.